வணக்கங்க. நான் டி யக்ஷனா கிரேட் 3 பி செக்ஷனில் இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்டு. இன்னைக்கு அப்சர்வேஷன் கிளாஸில் நிறையா விஷயம் புதுசாக பார்த்தேன். அதாவது பசங்களுக்கு வெறும் டீச்சிங் மட்டும் இல்லாமல் அதை ரியல் லைஃபோடு அவங்க சொல்லி கொடுத்தது பசங்களால் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. அவங்க போர்ட் மெத்தடாக இருக்கட்டும், ஃப்ளாஷ் கார்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நம்ம தனியாக வந்து டீச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிளாஸ் ரூமில் அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்களோ அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும், அதே மாதிரி ஆஃப்டர் லஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்க்கல. எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நல்லா ஆக்டிவாக, நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுருந்தாங்க கிளாஸ் எடுக்கும்போது. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் என்கேஜாக வச்சுருந்தாங்க. அதேமாரி அவங்களோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எப்படி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அவங்க எண்ட் ஆஃப் த கிளாஸும் அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தாங்க. அவங்க ஒரு சிங்கிள் வே மட்டும் யூஸ் பண்ணல. அவங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டாபிக் எடுத்தால் அது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அவங்களோட அந்த மெத்தட்ஸ் எல்லாமே. பசங்க எல்லாமே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. கிளாஸ் ரூமும் வந்து ஃபுல் டிசிப்ளின்டாக, மேம் வந்து செப்பரேட்டாக பார்ஷியலாக பார்க்குற மாதிரிலாம் தெரியல. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் இருக்கட்டும், அதாவது பசங்க சும்மா உட்காந்து இல்லாமல் எல்லா பசங்களையும் அவங்க வந்து என்கேஜாக வச்சுருந்தாங்க. பாப்பா வந்துட்டு இப்போ நாங்கள் நியூ அட்மிஷன். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை நான் காலையில் எழுப்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும், ஏஞ்சிருன்ட்டு. ஆனால் இப்போ இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டேல இருந்தே அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக ஏஞ்சிக்கிட்டாங்க. நம்ம வந்து அவங்கள கம்பல் பண்ணி எழுப்புற மாதிரி இல்லை. இந்த ஸ்கூலில் வந்து நிறையா ருட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் டிஎம்ஆர், டிஇஆர் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணி பசங்களை பண்ண வைக்கிற மாதிரி இல்லை. அவங்களே வந்து காலையில் வேக்கப் பண்ண உடனே டிஎம்ஆர் பண்ணணும், ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே டிஆர் பண்ணிட்டு தான் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணுன்ற அந்த ஒரு ருட்டீனுக்கு அவங்க வந்துட்டாங்க. தேங்க்யூ.